A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 39. ஸோ சங்கீதம் 39வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ அகைன் இந்த சங்கீதம் வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரா சாங்ஸ். அதாவது ரானா எமோஷ்னலாக டேவிட் வந்து எந்த வேர்டு ஃபில்டர் பண்ணாமல் அவரோட முழு உள்ளத்தையும் இறக்குறாரு இந்த சங்கீதத்தில். ஸோ ஆரம்பத்தில் என்ன சொல்கிறார், டேவிட் வந்து அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அவர் சுற்றி துர்மாக்கள் இருக்காங்க. அதனால் துர்மாக்கள் மத்தியில் என்ன பண்ணுறாரு, அவர் நான் அமைதியாக இருக்கிறேன்னு ஒரு ரிசால்வ் பண்ணுறாரு. அதாவது அவர் சொல்லிக்கிறார், நான் அமைதியாக இருக்க போகிறேன், இவங்க மத்தியிலே என் வாயை திறக்க மாட்டேன். ஆனால் அவர் அமைதியாக இருக்க இவங்க மத்தியில் நான் பாவம் பண்ண மாட்டேன்னு இருக்குன்னு சொல்ல அவருக்கு என்ன ஆகுது, கோவம் ஏறுது. அவரோட எமோஷன் இஸ் பிகமிங் ஹாட். அவருக்கு உள்ள கொந்தளிப்பாக இருக்குது. ஸோ அந்த கொந்தளிப்பில் இறுதியில் என்ன பண்ணுறாரு, அவரால் தாங்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் இறக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இறுதியில் என்ன சொல்கிறார், ஏதோ சொல்கிறாருன்னா, அந்த கொந்தளிப்பில் இஸ் டாக்கிங் அபவுட் ஹவு ஃப்ராஜைல் ஹியூமன் லைஃப் இஸ். ஒரு மனிதனோட வாழ்க்கை எவ்வளோ ஃப்ராஜைல், அதாவது எல்லாவற்றும் மத்தியில், ஆண்டவரோட எல்லா மத்தியில் ஒரு மனித வாழ்க்கை எவ்வளோ சிறுசுன்னு சொல்கிறார். ஒரு சின்ன ஃப்ராஜைல் திங், இட்ஸ் அ ஷேடோ, ஒரு சின்ன வேப்பர்னு சொல்கிறார், ஒரு பிரெத்து. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இந்த எல்லாத்துக்கும் மத்தியில் கீவேர்ஸை சொல்லி அவர் சொல்கிறார். ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு. அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, கீவேர்ஸஸ் verse 7. So Psalms 39 verse 7 which says, and now O Lord, for what do I wait, my hope is in you. நான் சொல்கிறேன், and now O Lord, for what do I wait, for my hope is in you. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிறது என்னென்னா, நம்மளுக்கு வந்து இப்போ டேவிட் இந்த இருக்க சூழ்நிலை வந்து ரொம்ப ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன். அவர் சுற்றி துர்மாக்கள் இருக்காங்க. அவங்க மத்தியில் இவர் வந்து தப்பு பண்ண மாட்டேன், பாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லியும் அவருக்கு என்ன பண்ண முடியல, அவரால் கொந்தளிப்பில் இருக்காரு. இஸ் பேர்னிங் ஃப்ரம் தி இன்சைட். இதே மாதிரி நம்மளுக்கும் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், இந்த மத்தியில் நம்ம என்ன சொல்லுவோம், நான் ட்ரை பண்ணுவேன், நான் ஐ வில் நாட் பிரேக் டவுன், நான் என்ன ஆனாலும் நான் தாக்கு பிடிச்சிக்கிறேன், நான் அமைதியாக இருப்பேன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம என்ன ஆகும், ஆர் எமோஷன்ஸ் வில் டேக் ஓவர். நம்மளால முடியாது, நம்ம லிமிட்டை சம்டைம்ஸ் வி வில் பிரேக். நம்ம ஓவர் திங்க் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம லிமிட்டை பிரேக் பண்ணுவோம். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் இந்த மாதிரி ஒரு சங்கீதத்தை டேவிட் எழுதுறார், ஒரு ரிமைண்டராக. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம்னா, ஒரு கடலில் ஒரு செயிலர் இருக்கார். செயிலர்னா கப்பலில் இருக்கிறார். கப்பலில் இருக்க போது அவங்க எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுப்பாங்க. அதாவது என்னென்னா, சில இடத்துக்கு பக்கத்தில் ட்ராவல் பண்ணும்போது என்ன வச்சுப்பாங்க, ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த லைட் ஹவுஸு, இல்லை இந்த ஐலண்டு, இல்லைன்னா இந்த இடம், அந்த இடம்னு அவங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போவாங்க. இப்போ திடீர்னு ஃபுல்லாக ஃபாக் ஆயிடுச்சு, அதாவது பனிமூட்டமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியாது, தூரமாக கண்ணு பார்க்க முடியாது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க கையில் ஒரு காம்பஸ் இருக்கும். அந்த காம்பஸ் மேலே முழு நம்பிக்கை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பனிமூட்டத்தையும் அந்த ஃபாகுலையும் என்ன பண்ணுவாங்க, they will move. They will put their faith in the fog. They will put their faith in the compass and they will move. அதே மாதிரி தான் இங்கே டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பனிமூட்டமான சூழ்நிலையில் நம்ம என்ன இருப்போம், நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்காது, எங்கே போகணும்னு தெரியாது, சுற்றி எல்லாமே கண்ணு தெரியல. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த செயிலர், அந்த கப்பலில் இருக்கவர் என்ன பண்ணுறாரு, அந்த காம்பஸில் விசுவாசம் வைக்கிற மாதிரி நம்மளை என்ன சொல்கிறாரு டேவிடு, வசனம் சொல்லுவேன், now O Lord, for what do I wait, my hope is in you. ஆண்டவர் மேலே நம்பிக்கை, ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைக்க சொல்கிறார். அந்த காம்பஸை வந்து அந்த செயிலர் என்ன பண்ணுவாங்க, நம்பிட்டு போவார். ஏன் அந்த காம்பஸ் வந்து அந்த பனிமூட்டத்தை பற்றி பயப்படுமா, இல்லை, காம்பஸுக்கு வந்து பனிமூட்டம் இருக்கோ இல்லையோ, காம்பஸ் வந்து காம்பஸோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆண்டவருக்கும் டேவிட் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நல்ல சூழ்நிலை இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இருப்பார், நம்மளுக்கு உதவுவார்னு இல்லை. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் he will always be there. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சூழ்நிலை நல்லா இருந்தால், only when circumstances are good God will help usலாம் இல்லை. ஆண்டவர் வந்து பனிமூட்டை இருக்கோ பனிமூட்டை இல்லையோ எப்போவுமே நம்ம கூட இருப்பார். ஏன்னா வாக்கு கொடுத்த ஆண்டவர் எப்போவுமே மாற மாட்டார். our God is a faithful God. ஸோ அதனால் டேவிட் என்ன ஞாபகப்படுத்துறாரு, நம்ம even when it seems tough, even when it seems hopeless, please put your hope in God. ஆண்டவர் மேலே உங்கள் விசுவாசத்தை வைங்க. And that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this devotion and this wonderful and beautiful reminder that you are our Lord who is always there for us, Lord, regardless of the circumstances. May the circumstances be good or bad or abysmal, you are always there for us, Lord. And thank you for this reminder through this devotion, Lord. Lord, help us remember in desperate times, where our brevity, where our faith seems weak, that you are a God who is always faithful and that you are a God who is always there for us. All of this in Christ's name I pray. Amen.
you.